தமிழ், யார் வர சொன்னது? நான் தான் ஜனமா போன் பண்ணிருந்தேன். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அதான் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு வர சொன்னேன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும், சொல்லுங்க. என்ன விஷயம்? காலையில இருந்து என்னோட ஹஸ்பண்ட் சிபிய காணோம். நானும் அவருக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டேன். ஆனா அவங்க எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. எங்க போனாருன்னு எதுவுமே புரியல சார். போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரிங்க மேடம், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இல்ல வீட்ல யாரு கூடயாவது கோவப்பட்டு சண்டை போட்டு அதனால கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கா? அதாவது வீட்டுக்கு தெரியாம வேற ஏதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல கடன் தொல்லை அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். சிபியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சார், என்ன நீங்க இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு ஏதேதோ கேள்வி கேக்குறீங்க? எங்க பிள்ளைங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி புத்தியும் கிடையாது, எங்களுடைய வளர்ப்பும் அந்த மாதிரி வளர்ப்பு கிடையாது சார். சாரி மேடம், இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே காணாம போனவங்களுக்கு எல்லாம் காரணம் இதுவா தான் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்கிற காமனான கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல சார், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம், உங்களுக்கும் சிபிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு வேற யாரு கூடயாவது நட்பு இருந்து ஃபேமிலி லைஃப் பிடிக்காம அவங்க கூட ஏதாவது? இன்ஸ்பெக்டர் போதும் ப்ளீஸ். இதுக்கு மேல இப்படி எல்லாம் கேட்காதீங்க. சிபி அப்படி செய்யக்கூடிய ஆளும் இல்ல. சரிங்க மேடம், நீங்க கடைசியா அவரை எப்ப பாத்தீங்க? நைட் என் கூட தான் தூங்குனாரு. நான் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது அவர் இல்ல. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. மேடம், டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கிட்டையும் அலர்ட் பண்ணிருக்கேன் மேடம். அவர் எங்க போயிருந்தாலும் வித்தின் 24 ஹவர்ஸ்ல நாங்க கண்டுபிடிச்சிடறோம் மேடம். ஒன் மோர் கொஸ்டின், உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? கேடி, உனக்கு சிபியோட லேப்டாப் பாஸ்வேர்ட் தெரியுமா? சொல்லு சீக்கிரம். தெரியும் நம்மளே. சீக்கிரம் சொல்லு. ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு. கேடி, உனக்கு ஆந்திரா பாலுன்னு யாரையாச்சும் தெரியுமா? ஆந்திரா பாலுவா? தெரியாது தமிழே. தெரியாதா? இல்ல கடைசியா சிபி வந்து ஆந்திரா பாலு அப்படிங்கிற நம்பர் கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசியிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரியும் எனக்கு. ஆனா பிசினஸ் சம்பந்தமா அவன் யார் கூட டச்ல இருக்கான்னு தெரியாதே. ஒருவேளை பிசினஸ் சம்பந்தமா யாரா பேசிட்டு பார்த்தோம்ல. பிசினஸ் சம்பந்தமான ஆள்னா அப்ப ஜனமாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. நான் போய் முதல்ல ஜனமா கிட்ட கேக்குறேன். சிபியோட லேப்டாப்ல அவரோட கால் ஹிஸ்டரியில நான் செக் பண்ணேன். அதுல ஆந்திரா பாலுன்னு ஒருத்தர் கிட்ட அவர் கடைசியா பேசியிருக்காரு. அது அவரோட ஃப்ரெண்டா இருக்க சான்ஸே கிடையாதுன்னு கேடி சொல்றான். அப்போ கண்டிப்பா பிசினஸ் சம்பந்தமா தானே பேசியிருக்கணும். ஜனமா, உங்களுக்கு ஆந்திரா பாலுன்னு யாரையாச்சும் தெரியும்? ஆந்திரா பாலு எனக்கு அந்த மாதிரி அந்த பேர்ல யாரும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க ஜனமா. நம்ம கூட பிசினஸ்ல யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு எல்லாரையும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்ல. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இல்ல தமிழ், அந்த மாதிரி ஆள் கூட நம்ம பிசினஸ் கான்டாக்ட் எதுவும் வச்சுக்கல. தமிழ், நீ வேணா அந்த நம்பரை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பு. அவரை ட்ரேஸ் பண்ண சொல்லு. ஓகே.
இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க மேடம். உங்களுக்கு நான் ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரை கொஞ்சம் ட்ரேஸ் பண்றீங்களா? என்னாச்சு மேடம்? லாஸ்டா சிபி அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்காரு. அதான் கொஞ்சம் அந்த நம்பரை மட்டும் ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே மேடம். சரி, சொல்லிட்டேமா. காலையில வீட்டை விட்டு போனவன் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு திரும்பல. யாரோட கால்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு தமிழ். கடவுளே, சிபிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது மீட்டு கொடுத்துரு. சரி, ஓகே. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், இப்ப அந்த ஆந்திரா பாலோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா சிபியோட போன் கடைசியா காக்கிநாடா பக்கத்துல ஒரு சிக்னல்ல கனெக்ட் ஆயிருக்கு. காக்கிநாடாவா? அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ அது கிட்னாப்பிங்கா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு மேடம்.